அனைவருக்கும் வணக்கம். காசிப் பேசுறத பத்தி பல தடவை சொல்லியிருக்கேன். காசிப் பேசினா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காசிப் பேசும்போது மற்றவங்களுடைய கர்மாஸ் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எல்லாரும் கேட்பீங்க, மேம் காசிப் பண்ணுனா என்ன மேம் நடக்கும், அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு. ஸோ சாஸ்திரமே சொல்லுது என்னன்னா, எந்த இல்லாத நபர் பத்தி நீங்க எப்ப பேசுறீங்களோ அவங்களுடைய கர்மாவை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோமா. ஸோ ஒன்ஸ் நமக்கு அந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, சஃபரிங், தேவையில்லாத சஃபரிங் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்ணணும், நீங்க எல்லாரும் காலையில நேரமே எழுந்து உங்களுடைய வேலைகள் எல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாம காசிப் பேசுறத நிறுத்தணும். காசிப்பா பேசக்கூடாது. அதுக்கு பேசாம மௌனம் இருக்கலாம். தேவைக்கு பேசுனீங்கன்னா பிரச்சனை வராது, தேவைக்கு ஜாஸ்தி பேசுனீங்கன்னா பிரச்சனை வரும். கிருஷ்ணா என்ன சொல்றாரு, கூர்மோங்கானீவ சர்வசக, உன்னுடைய புலன்களை எல்லாம் ஆமை எப்படி அடக்கி வச்சிருக்குதோ அது போல அடக்கி வச்சிருக்கணும்னு சொல்ற. உன்னுடைய புலன்களை அவ்வளவு அடக்கமா இருந்தாதான் நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் கிருஷ்ணர் சொல்ற. எல்லாரும் செய்வீங்கன்னு நம்புறேன். ராதே கிருஷ்ணா. நன்றி.